Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன் இல்லையா, அதுக்கான ரீசனை ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஆஸ் அ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எனக்கு கொஞ்சம் படிக்கிற வேலை நிறையா இருந்தது. ஃபோனு வீட்டில் கொடுக்கறது கிடையாது. அதனால என்னால் என்ன கண்டென்ட்னு தேட முடியல, என்ன வீடியோ அப்படிங்கிறது தேட முடியல. கொஞ்சம் வேலை இருந்தது. இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமும் முடிஞ்சிருச்சு, 5 நாள் லீவும் இருக்குது அப்படின்ட்டு சரி கொஞ்சம் யூடியூப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு படிப்பை காட்டிலும் யூடியூபே இந்த நேரத்தில் வெயிட் பண்ணிச்சு. அதனால் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அப்படி டேரெக்டாக வீடியோக்குள்ளே ஓடி போயிடுவோம். கைஸ், இதுதான் பிளெண்டரோட கரண்ட் வெர்ஷன் 3.6.1. இதுதான் வந்துட்டு ரீசெண்டாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2.8 தான் வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருந்தது, பாப்புலராக இருந்தது. அடுத்து இந்த வெர்ஷன் வந்துட்டு கொஞ்சம் பாப்புலராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்லேருந்து பார்க்கலாம். இது வந்து பிளெண்டர் அஃபிஷியல் ஆப்ஷன்ஸ். அதாவது பிளெண்டரை நீங்கள் எங்கே போய் ஏற்றலாம், என்னென்ன ஃபைல்ஸ் இருக்குது, என்னென்ன எடிட் பண்ண வேண்டியிருக்கு, என்னென்ன ரெண்டர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்துட்டு பிளெண்டரோட லேஅவுட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. லேஅவுட், மாடலிங், ஸ்கல்ப்டிங் அப்படின்ட்டு நிறையா இருக்குது. அதாவது பிளெண்டர்ஸ் எபிலிட்டி அப்படின்ட்டு கிளியராக சொல்லலாம். அதில் வந்துட்டு பிளெண்டரால் என்னென்ன முடியும், அதில் ஸ்கல்ப்ட் பண்ண முடியுமா, அனிமேஷன் பண்ண முடியுமா, மாடல் பண்ண முடியுமா, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன். அடுத்து ஆப்ஜெக்ட் லிஸ்ட் இந்த ஓட்டில் இருக்குங்க இல்லையா, அதாவது நம்ம என்னென்ன ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோமோ அதெல்லாம் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஒரு கேமரா, ஒரு க்யூப், அப்புறம் ஒரு இது என்ன சொல்லுவாங்க, லைட். அதை வந்துட்டு ஒரு கலெக்ஷனில் எப்பவுமே வந்துட்டு போட்டு வச்சுருப்பாங்க. மூணுமே எப்பவுமே டிஃபால்ட்டாகவே நம்ம ஓப்பன் பண்ணும் போது இருக்கும். இப்போ இந்த ஓரத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு வியூ போர்ட், அதாவது ஆக்சிஸ் மேனேஜர்னு சொல்லுவாங்க. நம்ம இதில் பண்ணுவோம்ல, பிரிஸ்மா 3Dல ஒரு கையை வச்சு நவுத்துவோம். இந்த இடத்துல அந்த ஓரத்துக்கு போய் வைக்கலாம். இல்லைனா வந்துட்டு மவுஸோட சென்டர் பட்டன் இருக்குங்க இல்லையா, ஸ்க்ரோல், அது பட்டனை சில மவுஸில் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி நவுத்தலாம். அதுக்கு இதே பெட்டர்னு நான் சொல்லுவேன். அடுத்து ஜூம் இன் ஜூ அவுட் இருக்குங்க இல்லையா, அது. அடுத்து மூவ் த ஸ்கின்னு சொல்லுவாங்க. இது வந்து கேமரா. இந்த கேமராவுக்கு இங்கே ஒரு வியூ பட்டன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வியூவுக்கு போயிட்டு அதில் கேமராஸில் ஆக்டிவ் கேமரா கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இதாகும். அதுக்கு அழகாக இங்கே ஷார்ட்கட்டாகவே கொடுத்துருக்காங்க. அடுத்து இது 2D வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது லோ போலி கால் பண்ணால், இல்லைனா லோ போலி சம்மந்தமாக ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வியூ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஆப்ஜெக்ட்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் எபிலிட்டி, அதாவது கீழே இருக்குங்க இல்லையா, அதில் வந்து ரெண்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது இந்த வேர்ல்டுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்துட்டு அங்கே கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எல்லாமே அங்கே தான் இருக்கும். நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இங்கே வந்துட்டு டைம் லைன், இப்போ நான் இங்கே பேசி பண்ணி காட்டுறேன். இது வந்துட்டு டைம் லைன். இங்கே தான் நம்ம அனிமேஷன் பண்ணுறது யூஸ் பண்ணுவோம். நம்ம பிரிஸ்மா 3Dல தனி பாராகவே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக வச்சுக்கிறேன். இதுதான் இது டைம்லைன். அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா UI கைடர்னு ஒன்று இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல அப்படின்னா கீழே வந்துட்டு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நவரும். அப்புறம் இந்த ஓரத்தில் அதோட வெர்ஷன் கொடுத்துருக்காங்க 3.6.1. நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த யூசர் கைடு வந்து அடிக்கடி எனக்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து மூவ், ரொட்டேட், ஸ்கேல் அண்ட் அதர்ஸ், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்துட்டு நிறைய பிகினர்ஸ் இருப்பீங்க, அதனால் வச்சு செஞ்சு காட்டுறேன். இது நீங்கள் எந்த ஆக்சிஸில் வேணால் மூவ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸ்கேலில் ஒரு பெரிய ஆப்ஷன் என்னென்னா, அந்த ஒயிட் சர்க்கிளுக்கு வெளில வச்சு இழுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா ஆக்சிஸ்லேயுமே பெருசாகும். ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு மூவ்க்கான இதை வச்சு பார்க்கலாம். மூவோட ஷார்ட்கட் கீ ஜி கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வேணாலும் மூவ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ்லேயும் மூவ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் அது வேணாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இதோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஜியில் வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸ் பண்ணலாம், ஒய் ஆக்சிஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா இசட் ஆக்சிஸ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு வேணாம் தோணுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக லெஃப்ட் கிளிக் பண்ணிடலாம். ரொட்டேட்டுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஆர், அதுலேயுமே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கேலுக்கு வந்து எஸ். இந்த மாதிரி ஒரு தடவை கிளிக் பண்ண தேவையில்ல. ஆர்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அட் டயத்தில் வந்துட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம், ஜூமில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு ஸ்கேல், இதுதான் ஸ்கேலோட ஷார்ட்கட் கீ வந்துட்டு எஸ். நீங்கள் எந்த ஆக்சிஸில் வேணுமோ அந்த ஆக்சிஸில் கொடுத்துக்கலாம். அதில் மொத்தம் 3 ஆக்சிஸ் தான் இருக்குது, எக்ஸு, ஒய்இ, இசட்டு. 6th படிக்கிற பிள்ளைக்கு கூட தெரியும் அது. அடுத்து மூவ் பண்ணிவிட்டு அட் டயத்தில் நம்ம எல்லாமே பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஜி கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் மேலேயும், ஆர் கொடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கேல் கொடுத்து எல்லா சைஸ்லேயுமே கொஞ்சம் ஜூம் இல்லை எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் ஜூம் பண்ணிப்போம். நான் தான் பண்ணியிருக்கிறேன் வீடியோ எடிட்டிங் அப்போ. ஓகே, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு டக்கு நம்ம மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.
மாதிரி அடிக்கடி நீங்கள் எதாவது தப்பாக பண்ணீங்க அப்படின்னா கண்ட்ரோல் இசட்டா ஒய்யா கண்ட்ரோல் இசட்டை யூஸ் பண்ணுங்கள். அது வந்து அண்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பிளெண்டர் ஆஃப் மோடு என்னென்ன மோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஸ்கல்ப்டிங் மோடு, எடிட்டிங் வந்து இந்த ஸ்பேஸு வெர்டெக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதே போதும் அவ்வளோதாங்க. இது தாங்க யூஐ இன்ட்ரோ. அடுத்து வந்துட்டு அந்த மோடு வந்து கொஞ்சம் குழப்பம், அதனால் அதை மட்டும் வந்துட்டு நான் புது வீடியோவாக போட்டிருக்கேன். இப்போதைக்கு இது சும்மா வந்து ட்ரைன் பண்ணி பாருங்கள். சும்மா 2 டைம்ஸ் மட்டும் ட்ரைன் பண்ணால் போதும். அப்புறம் நம்ம பண்ண நம்மளுக்கே பழகிடும். இன்கேஸ் உங்களால் அந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியல ஷார்ட்கட் கீனா, நான் வந்துட்டு வீடியோ கடைசியில் வந்துட்டு அது ஒரு ஸ்க்ரீனாக போட்டு காட்டுறேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொஞ்சம் மெமரி பண்ணிக்கங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் மீட் பண்ணுவோம். பாய். See you tomorrow.